ஸோ இன்பிட்வீன் இந்த பிஇ ட்ரிகர்லாம் வருது இல்லை, ஸோ இதை எப்படி அப்ரோச் பண்ணுறதை நான் நெக்ஸ்ட் செக்ஷனில் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த சிக்னல் மொமெண்டம் சிக்னல் படி நம்ம என்ன எடுத்துருப்போம்னா 9:45க்கு கால் ஆப்ஷன் போயிருப்போம். சேம் அதே மாதிரி இந்த புட் ஆப்ஷன் படி பார்த்தோன்னா நம்ம 11 o'clock பார்த்தீங்கன்னா நம்ம கால் ஆப்ஷன் போயிருப்போம். 9:20க்கே அந்த கால் ஆப்ஷனா சார்? 9:30க்கு சார். 9:30 இல்லை 9:30க்கு உங்களுக்கு புட்டு கொடுத்துருக்கான். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கேண்டிலில் தான் எடுக்கணும். இதுதான் சினாரியோ 4 அப்படின்னு சொன்னேன். சினாரியோ 4ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு when by PE signal is formed above the dark green line we need to check green BOS or green color chalk வந்து formed on the signal candle or previous candle. அப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஆப்போசிட் என்ட்ரி. அப்போ நம்ம என்ன எடுக்கணும், டேக் பை சிஇ ஆன் நெக்ஸ்ட் கேண்டில். நெக்ஸ்ட் கேண்டிலில் நம்ம பை கால் ஆப்ஷன் வந்து நம்ம எடுத்திருப்போம். ஸோ இங்கே எனக்கு சிக்னல் கொடுத்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சாக்கும் பிஓஎஸ் ரெண்டுமே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு கேண்டிலில் 9:45 கேண்டிலில் நான் கால் ஆப்ஷன் வந்து என்ட்ரி போயிருப்பேன். எனக்கு 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், 40 பாயிண்ட்ஸ் டார்கெட். ஸோ அது பார்த்தீங்கன்னா எனக்கு 10:30 மணி இல்லை 11 மணி கேண்டில் அச்சீவ் ஆயிருக்கும். அது இல்லாமல் சப்போஸ் அந்த ஃபஸ்ட் என்ட்ரி நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா செகண்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா அதுவும் சினாரியோ 4 தான். ஏன்னா ப்ரீவியஸ் கேண்டில் பிஓஎஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, புட்டு சிக்னல் வந்து கொடுத்துருக்கு. அப்போ நெக்ஸ்ட் கேண்டில் 11 o'clock கேண்டிலில் கால் போயிருப்பேன். அதுவும் எனக்கு 40 பாயிண்ட் டார்கெட் ஹிட்டாக இருக்கும். தேர்ட் என்ட்ரி, மூணாவது என்ட்ரி பார்த்தீங்கன்னா புட்டு ட்ரிகர் படி பார்த்தீங்கன்னா அது லோயஸ்ட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணப்போ நம்ம வந்து ஒரு புட் சைட் போயிருப்போம். ஸோ அதில் நம்ம ஒரு என்ட்ரி எடுத்திருந்தாலும் அதுவும் ஒரு 40 பாயிண்ட்டு. ஸோ மொத்தம் 3 என்ட்ரி இன்றைக்கி நிஃப்டியில், 3மே டார்கெட் ஹிட்டு. ஆமாம், நம்ம இதில் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்குறதில்ல, இந்த மொமெண்டம் மட்டும் பார்க்கல, இது கூட எஸ்எம்சி ப்ளஸ் ட்ரெண்டு ரெண்டுமே வந்து நம்ம கன்ஃபார்ம் வர்றப்ப நம்ம வந்து நெக்ஸ்ட் கேண்டிலில் இது வந்து ஆப்போசிட் என்ட்ரி அப்படின்னு ஒரு கேட்டகரியில் கொண்டு வரோம். ஆப்போசிட் என்ட்ரி அப்படின்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ரென்த்து வந்து எனக்கு புல்லிஷ் சைடில் தான் இருக்குது, பட் எனக்கு மொமெண்டம் புட்டாக கொடுக்கறதுனால நான் ஆப்போசிட் சைடு வந்து தட் மீன்ஸ் கால் சைடே நான் என்னோடய ட்ரேடை வந்து கண்டினியூ பண்ணுறேன்னு அர்த்தம். மொமெண்டம் சிக்னல் பொறுத்த வரைக்கும் இப்போ 10:45 எனக்கு புட்டுன்னு கொடுத்துருக்கா. ஸோ அப்போ எனக்கு ப்ரீவியஸ் கேண்டிலில் எனக்கு பிஓஎஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ என்னோடய என்ட்ரியை 11 மணிக்கு தான் நான் வைக்கணும், 10:50 வைக்கக்கூடாது, 10:55 வைக்கக்கூடாது. ஈஸியாக இருக்கும். பட் மேக்ஸிமம் மொமெண்டம் சிக்னல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த 15 மினிட்ஸே ஃபாலோ பண்ணுங்கள். அந்த 5 மினிட்ஸ் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ட்ரிகர்லாம் இருக்குல்ல, ட்ரிகர் வந்து 5 மினிட்ஸில் கொஞ்சம் இன்னும் உங்களுக்கு ப்ரிசைஸாக காட்டும். கொஞ்சம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போதா, சின்ன ஸ்கேல்பிங்லாம் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இயர்லியராக காட்டிடும். இந்த 25,920 மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்றத காட்டிடுச்சா. ஸோ அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா என்டையராக ஃபால் தான். ஸோ அதேமாதிரி புட் இன்பிட்வீன் உங்களுக்கு கால் ட்ரிகர் வந்துட்டு ஒரு சின்னதாக கன்சாலிடேட் ஆகிட்டு அப்சைட் போக பார்த்துருக்கான், பட் டவுன் தான் வந்திருக்கான். பட் இந்த கால் ட்ரிகர் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ட்ரி ஆகிருக்க மாட்டோம். ஏன்னா இது நம்ம ரூல்ஸ் படி இது அப்சைடு வந்து கிராஸ் பண்ணி ஒரு க்ளோஸ் வைக்கணும், பட் இது வைக்கலை. அதனால் இந்த கால் எடுத்துக்க மாட்டோம். அந்த புட்லேயே நம்ம ட்ராவல் பண்ணியிருந்தோம்னா இது வந்து எனக்கு ஒரு ப்ராஃபிட்டில் வந்து முடிஞ்சிருக்கும் புட் ட்ரிகர் படி. இங்கே பார்த்தீங்க ப்ரொஜெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இங்கே ரைசிங்னு இருக்கா, ரைசிங் இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த டார்க் க்ரீன் லைனுக்கு மேலே ட்ராவல் ஆகுதுன்னு அர்த்தம். அதேமாதிரி ஃபாலிங் இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து டார்க் ரெட் லைனுக்கு கீழே ஃபால் ஆகுதுன்னு அர்த்தம். ப்ரொஜெக்ஷன் வந்து சைட்வேஸே இருக்கும், சைட்வேஸே இருந்துச்சு. இன்றைக்கி மேம் கூட கேட்டிருந்தாங்க, ஒரு மேம் கொட்டாக் பேங்க்கில் வந்து ட்ரேட் பண்ணாங்க. ஸோ கொட்டாக் பேங்க் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அவங்க பொசிஷன் வந்து எடுக்கிறப்பவே சைட்வேஸில் தான் இருந்துச்சு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது ரீப்ளே பண்ணுறேன். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு பிஇ ட்ரிகர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புட்டு வந்துச்சு. பட் ஈவன் தோ ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா சைட்வேஸில் தான் உங்களுக்கு அப்படியே ட்ராவல் ஆகும். அப்படி ட்ராவல் ஆச்சுன்னா அந்த டைமில் சிக்னல் வந்தாலுமே எடுக்காதீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாறிக்கிட்டே இருக்கும். ப்ரொஜெக்ஷன் ரைசிங்னு இருக்கா, இப்போ சைட்வேஸ்னு மாறிடுச்சு பாருங்கள். இப்போ புட் ட்ரிகர் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பை புட்டுன்னு ஒரு என்ட்ரி ஒன்று வரும். ஸோ அது வந்தப்போ மேலே சைட்வேஸ்னு இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த என்ட்ரி எடுக்காதீங்கன்னு, பட் அவங்க எடுத்தாங்க. பட் அவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை, மினிமம் ப்ராஃபிட்டில் எக்ஸிட் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து தொடர்ந்து சைட்வேஸில் தான் உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் வந்து காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அது என்னென்னா உங்களுக்கு அங்கே பையும் நடக்கலை, செல்லும் நடக்கலை, எல்லாமே ஒரு கன்சாலிடேஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அது மாதிரி டைமில் நீங்கள் என்ட்ரி ஆக வேணான்றதுக்கான ஒரு இண்டிகேஷன் இங்கே காட்டிடும். ஸோ அதில் கமெண்ட்ரியும் ஆட் ஆகும். ட்ரெண்ட் வந்து ரொம்ப லோ கன்விக்ஷனாக இருக்குது, ஒரு கிளாரிட்டிக்காக வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு உங்களுக்கு இண்டிகேஷனும் இங்கே கமெண்ட்ரி மாரி நாங்கள் ஆட் பண்ணிகிட்டே இருப்போம்.
இப்போ நார்மலாக சைட்வேஸில் இருக்குன்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு ஒரு கன்சாலிடேஷனில் இருக்கான்னு பார்ப்போம். பட் இங்கே டூல் வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஜோனே பார்த்தீங்கன்னா ஒரு டைட் கன்சாலிடேஷனில் தான் இருந்திருக்கு. ஸோ இந்த சினாரியோ வந்து ரேராக நடக்கும். பட் இது நடந்தாலுமே ஒரு என்ட்ரி எப்படி எடுக்கணும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் செக்ஷனில் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு இங்கே ஸ்டாப் லாஸே ஹிட் ஆகக்கூடாது. ஓகேவா? ஸ்டாப் லாஸ் அடிக்காமல் ரிவர்ஸ் என்ட்ரி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது புட்டு ட்ரிகரில். ஓகேவா? ஸோ அந்த என்ட்ரி எடுக்கிறப்ப உங்களுக்கு இனிஷியலாக ஃபேஸ் பண்ண இந்த லாஸும் உங்களுக்கு ரெக்கவர் ஆகும். நான் ஆல்ரெடி குரூப்பில் ஷேர் பண்ணியிருப்பேன் ட்ரிகர் 8 சினாரியோஸ்ன்ட்டு. அதை ஒரு வாட்டி ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். கேண்டிலோட கலரை தயவு செஞ்சு பார்க்காதீங்க. கேண்டிலோட கலரை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூல்ஸை மறந்துடுவீங்க. ஓகேவா? கேண்டிலோட கலரை பார்க்காதீங்க. ரூல்ஸில் நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். கேண்டிலோட கலர் வந்து இந்த அப் ட்ரெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் ரெட் கலர் கேண்டில் வருது. அதனால நீங்கள் எக்ஸைட் ஆகிடுவீங்களா? ஆகக்கூடாது. ஸோ ரூல்ஸில் நம்ம டார்கெட் எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அது வரைக்கும் நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக ஹோல்ட் பண்ணணும். 10 மினிட்ஸ் வச்சு பாருங்கள். மேக்ஸிமம் 10 வரைக்கும் வரலாம். 10 வரைக்கும் வச்சு பாருங்கள். ஏன்னா புட் ட்ரிகர் ஃபார்ம் ஆகலை. ஸோ அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ புட் ட்ரிகர் வந்துச்சு அப்படின்னா ஒரு இண்டிகேஷன் இந்த பர்டிகுலர் பேர் வந்து ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்றதுக்கான ஒரு அர்த்தம். ஸோ இன்னும் நம்மளுக்கு வராததுனால நம்ம ஹோல்ட் பண்ணலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புட்டு வந்திருக்கு. பட் ப்ரொஜெக்ஷன் சைட்வேஸு. ஸோ அதனால் இந்த என்ட்ரி நம்ம எடுத்துருக்க மாட்டோம். அவாய்ட் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் டவுன் சைட் போகுதுன்னு அர்த்தம் கிடையாது. மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷனில் இருக்க போகுது. இதுக்கப்புறம் நீங்கள் எடுத்திருந்தாலும் உங்கள் ப்ரீமியம் வந்து அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகாது. ஒரு கன்சாலிடேஷன்லேயே இருக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை இந்த ப்ரைஸ் வந்து இது ஒரு ஜோனுக்குள்ளேயே ட்ராவல் ஆகும். ஸோ அதனால் அதுக்கான இண்டிகேஷன் வந்து உங்கள் மேலே ப்ரொஜெக்ஷனில் காட்டிடும் அழகாக. ஸோ அதனால் நீங்கள் இந்த என்ட்ரி வந்து அவாய்ட் பண்ணணும், எடுத்துருக்கூடாது. ஈவன் தோ ப்ரீவியஸ் கேண்டில் உங்களுக்கு பீவர்ஸ் கொடுத்தாலுமே.